அன்னை சோனியா காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளரை வைத்து எனக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வர்த்தக பிரிவின் தலைவராக நியமித்தார்கள். நியமித்த நாளிலே இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அளவிற்கு பணியாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நான் பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக யார் இருந்தாலும் அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு செயலைத்தான் இதுவரையிலும் நான் செய்து வந்திருக்கின்றேன். நான் நடத்துகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு காங்கிரஸ் வளர்ச்சிக்கு வசந்தகுமார் பாடுபடுகிறார் என்று இப்பொழுது இருக்கின்ற தலைவர் முதல் முன்னாள் தலைவர்கள் அத்தனை பேர்களும் என்னை பாராட்டியிருக்கிறார்கள். நான் கடுமையாக உழைத்த பணத்தில் இதையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். மேயர் தேர்தலில் நின்றேன். கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டேன். 2,44,244 வாக்குகளை வாங்கி அந்த வைப்பு தொகையை மீட்டது உங்கள் வசந்தகுமார் என்பதும் தெரியும். இதற்கு இடையிலே திடீரென தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS அவர்கள் என்னை அந்த பதவியிலிருந்து நீக்கியிருப்பதாக, இன்னொருவரை தலைவராக அறிவித்திருப்பதாக சொன்னார்கள். ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உத்தரவின் பேரில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் நியமனம் செய்ததை ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எப்படி நீக்க முடியும் என்பதுதான் எங்களது கேள்வி. அவர் நீக்க முடியாது, அதற்கு அதிகாரம் இல்லை என்பதைத்தான் சொல்லிக் கொள்கிறேன். அதற்கு மேலாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவராக அவர் நீடிப்பார் என்று சொல்வதற்கும் அவருக்கு அதிகாரம் இல்லை. காரணம், அன்னை சோனியா காந்தியால் நாங்களெல்லாம் நியமிக்கப்பட்டோம். தனிப்பட்ட முறையில் வசந்தகுமாருக்கு ஏராளமான அவமானங்கள். ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் காங்கிரஸிற்காக ஏராளமான பணங்களை செலவிடுகின்ற ஒரு வசந்தகுமாரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்குவதனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு என்ன லாபம்? ஒருவேளை வசந்தகுமாரை நீக்கிவிட்டால் காமராஜ் ஆட்சி நிச்சயமாக அமைத்து விடுவேன் என்று 100% அவர் ஒத்துக்கொண்டால் 2016 தேர்தலில் நான் தனியாக காமராஜ் ஆட்சி அமைக்கிறேன், வசந்தகுமார் நீ இங்கே தேவையில்லை என்று சொன்னால் அவர் உத்தரவை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். காரணமே தெரியலையே. ஒரு கட்சி விரோதமாக வசந்தகுமார் செயல்பட்டார், அதனால் நான் அவரை நீக்கியிருக்கேன்னு சொல்லலாம். இல்லை, ராகுல் காந்தி மாநாட்டிற்கு அதிக ஆட்களை கொண்டு வந்தீங்க, எல்லா டெலிவிஷன்லேயும் நீங்கள் விளம்பரம் பண்ணீங்க, அதுக்கு என்கிட்ட உத்தரவு கேட்கலன்னு சொல்லியிருந்தா அப்படி ஏதாவது ஒரு காரணம் வச்சு நீக்கினா கூட நான் ஒத்துக்குவேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் ஒரு கட்சி தொண்டனை போய் பார்க்குறது, ஒரு ஊருக்கு அனுப்பினாலும் போகிற வழியிலெல்லாம் காங்கிரஸ் தொண்டனை நீ ஏன் பார்த்த, நீ காங்கிரஸ் தொண்டனை பார்க்காம இருந்திருக்கணும் இன்னி சொன்னால் சரி, அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. எந்த வகையில் நான் தப்பு செய்திருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம், நான் அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன். தப்புன்னு அவங்க சொல்லட்டு, நான் காங்கிரஸ் தொண்டனாகவே இருக்க தயார். என்னய்யா? ஆமையா சார், பர்சனல்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் எங்களுக்குள்ள என்ன சொத்து வாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் இந்த கட்சிக்காக எவ்வளவோ கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணியிருக்கேன், அவருக்கே தெரியும். ரெண்டாவது, எந்த மாநாட்டில் வந்தாலும் சரி, ஒரு வசந்தகுமார் 10 வசந்தகுமார் இருந்தால் காமராஜ் ஆட்சி அமைத்து விடலாம் என்று காமராஜ் அரங்கத்திலே சொன்னார். இதே தீவுத்திடலில் கூட்டம் வராது என்று சொன்ன நேரத்திலே இவ்வளவு கூட்டத்தை எப்படி வசந்தகுமார் கூட்டினாய் என்று சொன்னார். ஒரு கூட்டத்திலே நான் நிச்சயமாக வசந்தகுமாரை மந்திரியாக்குவேன் என்று சொன்னார். நான் ஏதாவது அவரை பற்றி குறை சொல்லியிருந்தால் அவர் என்னிடம் கேட்கலாம், வசந்தகுமார் நீ சொன்னது தப்பு, என்கிட்ட மன்னிப்புகள்னு சொல்லலாம். ஒன்றுமே சொல்லாமல் வசந்தகுமாருக்கு ஈக்குவலாக ஒரு சாதாரண பையனை கொண்டு நான் நியமிப்பேன், இந்த வியாபாரிகளுக்கெல்லாம் அவர் தான் துணை நிற்பார்னா யார் வியாபாரி? தமிழகம் முழுதும் மக்களால் ஒரு தெரிந்த ஒரு வசந்தகுமார் வியாபாரிகளுக்கு துணையாக இருப்பாங்களா, சாதாரண ஆள் இருப்பாங்களா? சரி, இதனால் உங்களுக்கு என்ன லாபம்? வசந்தகுமாரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வர்த்தக பிரிவு தலைவராக எடுத்ததுனால ஏதாவது லாபம் இருக்கா? ஒன்றுமே இல்லாமல் வசந்தகுமார் ஒரு தொலைக்காட்சி வச்சுருக்கேன், காங்கிரஸை தான் ஆரம்பத்திலேருந்தே நாங்கள் சொல்கிறோம், அவர் பேச்சு முதல் எல்லார் பேச்சையும் போடுறேன், காங்கிரஸ் தியாகிகளின் வரலாறை போடுறேன். இது தப்பா?
ஆமாம் போனோம். நாங்கள் 11 பேர் போனோம். அது காரணமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் சார் கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களா. ஒரு முன்னாள் நிதியமைச்சர் வராரு, ஒரு முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் குமரி அனந்தன் வராரு, முன்னாள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருஷ்ணசாமி ஐயா வராரு, ஒரு முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தங்கபாலு வராரு. இதுக்கு மேலே என்ன சார் நாங்கள் என்ன பண்ணோம்? நம்ம ராகுல் காந்தியை பார்த்தோம், ஐயா இந்த மாதிரி நிலவரம் இருக்குது, நம்ம 2016 தேர்தல் வருது, நம்மெல்லாம் இணைந்து செயல்பட்டால் நல்லது, அதை நீங்கள் கொஞ்சம் அறிவுறுத்துங்கன்னு சொல்கிறோம். அம்மாட்டையும் அதை தான் சொல்கிறோம். இது என்ன தவறு சார்? நீங்கள் இணைந்து போகாவிட்டால் என்ன நடக்கும்? அது நீங்கள் முடிவெடுங்க. நாங்கள் சொன்னோம் நீக்கணுங்கிற வார்த்தையே கிடையாது. எங்களுக்கு இந்த குறை இருக்குது, நீங்கள் சரி செய்யுங்க. அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு பண்ணிட்டு தான் நாங்கள் சொன்னோம். இருக்கலாம். அதாவது வசந்தகுமார் ஏன் அதில் போய் சேர்ந்தார்? அவர் இங்கே இருந்திருக்கலாமே. இப்போ இந்த அளவு பிளவு வரதுக்கு காரணம் இது பிளவே இல்லை சார். நாங்கள் அவர்கிட்ட இருக்கிற குறைய சுட்டி காட்டுறோம். இதில் பிளவு இல்லை. ஒரு சாதாரண வசந்தகுமார் காமராஜ் தோண்டனை நீக்கினதுக்கு கேட்காம ஏன் நீக்கினீங்க? அது உங்ககிட்ட என்ன அதிகாரம் இருக்குன்னு தான் கேட்குறோம் நாங்கள். இது உங்களுக்கு மட்டும் இல்லையா? இதுக்கு முன்னாடியே கார்த்திக் சிதம்பரத்துக்கு இது வந்து எதிரொலிச்சது, இப்போ உங்களுக்கு எதிரொலிச்சிருக்கு. இனிமேல் யார் யாருக்கு எதிரொலிக்க போகுதுன்றது இனிமேல் தான் தெரிய வரும். இல்லைங்களா? அது வந்து பிளவு தானே ஆக்சுவலா? பிளவு இல்லை சார். அவர் இனிமேல் அது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறத அறிவுறுத்துறோம், அவ்வளோதான்.